நம்ம கிளினிக்கோட ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு பெண் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நான் ஃபாரின் போகிறாரு, we are married for 3 years, எங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் கொடுங்க, ஆனால் எங்களுக்கு டெஸ்ட் டியூப் பேபி உடனே வேணாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அவங்களுக்கு நான் என்ன ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்காரரோட விந்தணுக்களை ஸ்டோர் பண்ணி ஐயுஐ பண்ணணும். ஸ்டோர் பண்ண ஸ்பெர்ம்ஸை எவ்ரி மந்த் எடுத்து டாப் பண்ணி ஐயுஐ பண்ணிக்கலாம். ஒருவேளை அதில் வரல அப்படின்னா அதுக்கப்புறம் டெஸ்ட் டியூப் பேபி பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ அவரோடது ஐயுஐ பண்ணுற அளவுக்கு 4 தடவை ஐயுஐ பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். முதல் தடவையே அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரோசன் சாம்பிள்லையும் நமக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். பட் அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு புரிதல் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அவங்க ஃபேமிலிக்குள்ளே அது இஷ்யூ ஆகாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் ஸ்பெர்ம்ஸை ஃப்ரோசன் பண்ணிட்டு நீங்கள் வெளிநாடுகளுக்கு ட்ராவல் பண்ணலாம். உங்கள் ஒய்ஃப் அதை இங்கே ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம். இது போன்ற லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கான விஷயங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நான் டாக்டர் அகிலா திரு. தேங்க்யூ.